திருப்பதி வெங்கடேஸ்வர சாமியை பார்க்கறதுக்கு ஃபேமிலியாக திருப்பதிக்கு வந்திருந்தோம். வந்துட்டு அப்படியே வெங்கடேஸ்வர சாமியை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லட்டோ கூட தூக்கிட்டு வர முடியல. அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காரு. சாமியை பார்க்கறதுக்கே எங்களுக்கு 8 மணி நேரம் ஆயிட்டு. எங்கள் அப்பாவுக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது திருப்பதி வெங்கடேஸ்வர சாமியை போய் பார்த்தோன்னு ஏதாவது நினைச்சிருப்பாங்க. அது நல்லபடியாக நடந்துட்டுனா திருப்பதி வெங்கடேஸ்வர சாமியை பார்க்க போயிருவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நான் எங்கள் அக்கா பொண்ணுங்க 2 பேர், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே காலையில் ஒரு 6 மணிக்கு போல் வள்ளியூர்லேருந்து ட்ரெயின் ஏறி திருப்பதிக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்துட்டோம். நைட்டு திருப்பதி அடிவாரத்திலே ஒரு மண்டபத்தில் தங்கிட்டு காலையில் பஸ்ஸில் மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். தெப்பகுளத்தில் குளிச்சுட்டு சாமியை பார்க்க போகலான்னு பார்க்கும்போது அன்னதானம் போட்டாங்க வடை பாயாசத்தோட. அப்படியே அன்னதானத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சாமியை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த திருப்பதியில் இந்த நெத்தியில் ஒரு கோயந்தா சிம்பிள் போடுவாங்களா, அது போடணும் ரொம்ப நாள் ஆசை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபமாக இருந்தனால எங்கள் அக்கா பொண்ணுங்க 2 பேரும் பிடிச்சி போட வச்சுட்டு அது போட்ட பிறகு இன்னும் க்யூட் ஆகிட்டாங்க. அப்புறம் சாமியெல்லாம் பார்க்க போயிட்டோம். சனிக்கிழமை பார்த்து போயிட்டோம். 2 ரூமில் மாற்றி 8 மணி நேரம் அடைச்சி போட்டாங்க. 8 மணி நேரம் கழிச்சு தான் சாமியே பார்த்தோம். திருப்பதிக்கு ஃபேமஸான திருப்பதி லட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம டீம் பசங்களுக்கு திருப்பதி லட்டு பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் யாரெல்லாம் திருப்பதிக்கு போயிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.